இன்று டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. டிசம்பர் 9 அன்று இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. நோக்கம்: ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்குவது மற்றும் ஊழலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. அக்டோபர் 31, 2003 அன்று ஐக்கிய நாடுகள் சபை UN ஊழலுக்கு எதிரான ஒப்பந்தத்தை UNCAC ஏற்றுக்கொண்டது. இந்த ஒப்பந்தம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே டிசம்பர் 9 தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஊழல் என்பது தனிநபர் பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் வளர்ச்சியையே முடக்கும் நோயாகும். 1. பொருளாதார சீரழிவு. நாட்டின் வளம் மற்றும் வரிப்பணம் தவறான வழிகளில் செல்வதால் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுகின்றன. 2. ஏழைகளை பாதித்தல். அரசு திட்டங்கள் மற்றும் சலுகைகள் தகுதியான ஏழை மக்களை சென்றடைவதை ஊழல் தடுக்கிறது. 3. நம்பிக்கை இழப்பு. சட்டம் மற்றும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை இது சிதைக்கிறது. 4. சுகாதாரம் மற்றும் கல்வி. மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் ஊழல் நடக்கும்போது அது நேரடியாக மக்களின் உயிர் மற்றும் எதிர்காலத்தை பாதிக்கிறது. ஊழல் என்பது வளர்ச்சியின் எதிரி மட்டுமல்ல, அது சமூக அநீதிக்கும் வழிவகுக்கும். ஒரு தனிநபராக மாற்றத்தை நம்மிலிருந்தே தொடங்கலாம். லஞ்சம் கொடுக்காதீர்கள். எக்காரணத்தை கொண்டும் லஞ்சம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். வேலை சீக்கிரம் முடிய வேண்டும் என்பதற்காக லஞ்சம் கொடுப்பது ஊழலை வளர்க்கும் செயலாகும். கேள்வி கேளுங்கள். அரசு அலுவலகங்களில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை RTI பயன்படுத்தி விவரங்களை கேளுங்கள். புகார் அளியுங்கள். லஞ்சம் கேட்கப்பட்டால் பயப்படாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் புகார் அளிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுக்கு நேர்மையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்கள். அரசு ஊழியர்கள் யாரேனும் லஞ்சம் கேட்டால் கீழ்க்கண்ட வழிகளில் புகார் அளிக்கலாம். 1. லஞ்ச ஒழிப்புத்துறை DVAC. உங்கள் மாவட்டத்தில் உள்ள DVAC டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். 2. இணையதளம். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் CVC இணையதளத்திலும் புகார் பதிவு செய்யலாம். ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்குவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும்.